வன்னியரசு திருமாவளவன் உரையாடி கொண்டிருக்கும் போது அருகில் நின்று கையை கட்டி கொண்டு பார்த்து கொண்டு இப்படி எல்லாம் கதைச்சம் விஜய்க்கு எப்படி போய் கையை கொடுக்கப்படும் வன்னியரசு நிற்கிறார் அருகில. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுன. குளத்தூருக்கு இன்னைக்கு கேப்ஷன் போட்டிருக்காங்க, குளமாக மாறிய குளத்தூர் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. குளமா மாறிடுச்ச மக்களுடைய கண்ணீர் வெள்ளம். திண்டுக்கல் லியோடி லியோடி டிகேகே தமிழ்நாடு கடுசரைகள் கழகம் பேரெல்லாம் என்னன்னா அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் அலிசேஷன்ல ஒரு அலிசேஷன் இது. அந்த டிகேகே தமிழ்நாடு கலிசடைகள் கழகம் அறிவாலயத்துல கட்டி வைக்கப்பட்ட அலிசேஷன் இது ஒரு பெரிய அலிசேஷன். என்ன சாமர சம்பத் விஜய் பத்தி பேசியிருக்காரு இன்னைக்கு பார்லிமெண்ட்ல. இப்படியே சொல்லி விஜய் வந்து கச்சத்தீவு எடுத்துட்டு போனாலும் போயிருவாரு அப்படின்னு சாமர சம்பத் சொல்லியிருக்காப்புல. சாமர சம்பத் வந்து ஒரு அரைகுறை தானே, ஒரு பச்சை வாக்காடு தானே, அது கொண்டு தெரியாதானே. சிரந்தி ராஜபக்சனுடைய 40 கோடி ரூபாய்க்கு அதிக பெருமையுடைய சொகுசு மாளிகை இவங்க எப்படி குறைஞ்ச விலையில வாங்கியிருக்காங்க. இப்ப கணக்காட்டிருக்காங்க 3.5 கோடிக்கு தான் வாங்கினதா. என்னென்ன தில்லாலங்கடி குஜிலி மஸ்து பண்ணையிலும் எல்லா வேலையும் பண்ணியிருக்காங்க. கதை முழுது கத்தம் ஆவு போலத்தான் விளங்குது. இதுதான் ஸ்டாலின் ஸ்டைல்ல சொல்லணும்னா அப்படி.